ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கம்போசிட்டிங்கோட ஃபண்டமெண்டல்ஸை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக கவர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. இந்த விஎஃப்எக்ஸ் கம்போசிட்டிங் சீரீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் ட்ராக்கிங். கம்போசிட்டிங்கில் டோட்டலாக நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் ட்ராக்கிங் யூஸ் பண்ணுவோம். 2D ட்ராக்கிங், 2.5D ட்ராக்கிங் அண்ட் 3D ட்ராக்கிங். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2D ட்ராக்கிங். ஒரு ஃபுட்டேஜில் இருக்க பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் ட்ராக் பண்ணுறது தான் 2D ட்ராக்கிங் ஆர் பாயிண்ட் ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி இடத்துலலாம் இந்த 2D ட்ராக்கிங் யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் ட்ராக் பண்ண போகிற ஃபுட்டேஜில் பெருசாக எந்த ஒரு பேரலக்ஸ் டைமென்ஷனாலிட்டியும் இல்லாமல் அந்த ஷாட் ஒரு ஹேண்ட் ஹெல்டாக இல்லை ட்ரைபாடில் ஒரு மினிமல் மூமெண்ட்டோடு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஷார்ட்ஸுக்கு நீங்கள் 2D ட்ராக்கிங் யூஸ் பண்ணலாம். இந்த டெமோவில் நான் பண்ணியிருக்க ஷாட் பார்த்தீங்கன்னா ஒரு 2D ட்ராக்கபிள் ஷாட். இந்த ஷாட்டில் கேமரா எக்ஸ் அண்ட் ஒய் பிளேனில் மினிமல் மூவ்மெண்ட்டோட இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணணும்னா 2D பாயிண்ட் ட்ராக்கிங் பண்ணி உங்களால் ஆட் பண்ண முடியும். பேரலக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபுட்டேஜில் இருக்க 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கேமராவில் இருந்து அது லொக்கேட் ஆகிருக்க டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆகும். இதுதான் பேரலக்ஸ். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு காரில் போயிட்டு இருக்கப்போ விண்டோ வழியாக வெளியே பார்க்குறீங்க. அப்போ உங்கள் கிட்ட இருக்க எலமெண்ட்ஸ் தூரத்தில் இருக்க எலமெண்ட்ஸை விட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் பேரலக்ஸ். டிமென்ஷனாலிட்டியும் பார்க்க கொஞ்சம் பேரலக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2 டிஃப்ரெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் இல்லாமல் சேம் எலமெண்ட்டோட டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டோட டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் கேமராவோட மோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் மூவ் ஆகும். இதுக்கு பேர் தான் டிமென்ஷனாலிட்டி. நம்ம டிமென்ஷனாலிட்டியை பற்றி பார்க்குறப்போ 3D ட்ராக்கிங்குள்ளே போவோம். ஒரு ஃபுட்டேஜில் பேரலக்ஸ் அண்ட் டிமென்ஷனாலிட்டி அதிகமாக இருந்தால் அந்த ஃபுட்டேஜில் டெப்த்தும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷாட்டில் நீங்கள் 3D ட்ராக்கிங் பண்ணால் தான் நீங்கள் ஆட் பண்ணுற எலமெண்ட்ஸுக்கு டெப்த்து கிடைக்கும். 2D ட்ராக்கிங்கை விட 3D ட்ராக்கிங் பண்ணுறப்போ டைம் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆகும். ஏன்னா நீங்கள் பாயிண்ட் ட்ராக்கிங் பண்ணுறப்போ ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை தான் ட்ராக் பண்ணுவீங்க. ஆனால் 3D ட்ராக்கிங் பண்ணுறப்போ ஒரு என்டையர் சீனை நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்க. அதனால் டைம் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் நான் ஆட் பண்ணி இருக்கிற மாதிரி எலமெண்ட்ஸை நீங்கள் நார்மல் பாயிண்ட் ட்ராக்கிங் வச்சு ஆட் பண்ண முடியாது. 3D ட்ராக்கிங் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி 3 டைமென்ஷனல் ரிசல்ட் கிடைக்கும். இந்த 2D அண்ட் 3D ட்ராக்கிங்க்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த 2.5D ட்ராக்கிங். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபுட்டேஜ் போத் பேரலக்ஸ் அண்ட் டிமென்ஷனாலிட்டியும் இருந்து அதில் ஒரு பிளேன் ஆர் ஃப்ளாட் சர்ஃபேஸில் நீங்கள் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் 2.5D ட்ராக் யூஸ் பண்ணலாம். 2D ட்ராக்கிங் 3D ட்ராக்கிங்னு செப்பரேட்டாக 2 இருந்துமே ஏன் நம்ம 2.5D ட்ராக்கிங் யூஸ் பண்ணுறோம்னா, சில ஷார்ட்ஸில் ஒரு சிங்கிள் பிளேனை ட்ராக் பண்ணி நம்ம எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை 2D ட்ராக்கிங் பண்ணியே சம்டைம்ஸ் அச்சீவ் பண்ணலாம். ஆனால் சப்போஸ் அதில் டிமென்ஷனாலிட்டி இருந்துச்சுன்னா அதை 2.5D ட்ராக்கிங் பண்ணி தான் அச்சீவ் பண்ண முடியும். 3D ட்ராக்கிங் பண்ணியும் அச்சீவ் பண்ண முடியும், ஆனால் அது ரொம்பவே டைம் கன்சியூம் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஷார்ட் பாருங்கள். இப்போ இந்த கிரவுண்டில் நீங்கள் ஒரு எலமெண்ட் பிரிண்ட் ஆகி இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும்னா அதை நீங்கள் 2D ட்ராக் பண்ணி பண்ணுறப்போ அதில் உங்களுக்கு எந்த ஒரு பேரலக்ஸும் டைமென்ஷனாலிட்டியும் கிடைக்காது. ஸோ இதில் ஒரு பிளேனர் ட்ராக்கர் மாதிரி 2.5D ட்ராக்கிங் யூஸ் பண்ணி பண்ணால் தான் அந்த பேரலக்ஸ் அண்ட் டைமென்ஷனாலிட்டியை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். 2.5D ட்ராக்கிங்கை மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மானிட்டர் அண்ட் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ட்ராக்கிங்கை தான் நீங்கள் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த காம்பில் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ சில ஷாட்டில் உங்களுக்கு 2D ட்ராக் யூஸ் பண்ணுறதா இல்லை 2.5D ட்ராக் யூஸ் பண்ணுறதுன்னு டவுட் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 2D ட்ராக்கிங் ட்ரை பண்ணி பாருங்கள். அது செட் ஆகலைன்னா அடுத்து 2.5D ட்ராக்கிங் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா 2D ட்ராக்கிங் உங்களுக்கு 2.5D ட்ராக்கிங் விட கம்மியாக தான் டைம் கன்சியூம் பண்ணும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப சப்போஸ் 2D ட்ராக்கிங் வரலைனாலுமே உடனே உங்களால் 2.5D ட்ராக்கிங் போக முடியும். லாஸ்ட்டாக கொஞ்சம் எக்ஸாம்பிள் ஷார்ட்ஸ் பார்க்கலாம். இந்த ஷார்ட்ஸில் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி எலமெண்ட்டை ஆட் பண்ணணும்னா எந்த மாதிரி ட்ராக் யூஸ் பண்ணால் அதை ஆட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் கமெண்ட்டை பின் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ரீவாச் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளேயே தான் இருக்கும். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர்ஸை இந்த சீரீஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் விஎஃப்எக்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். Cheers.